ஹாய்ங்க. மாட்டில் வர மடிநோவை பற்றி பார்க்கலாமா? மாடு கன்று போட்டதும் வரும் பிரச்சனை தாங்க மடிநோவு. இது ஈத்து மாடுகளுக்கு வர்றதை விட தலையீத்து மாடுகளுக்கு அதிகமாக வரக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க. மடிநோவில் 2-3 விதம் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. நம்ம பார்த்தது 2 நோவு தாங்க. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, மாட்டுக்கு மடி ஒரு பக்கம் வீக்கமாக இருக்கும், மாடு தீன் எடுக்காது, மாட்டுக்கு காய்ச்சல் இருக்கும். இந்த மாதிரி அறிகுறி இருந்துச்சுன்னா மடிநோவுங்க. மாடு கன்று போட்டு 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே இந்த மாதிரி அறிகுறி இருந்துச்சுன்னா இது மடிநோவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க மாடுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மடி ஒரு பக்கம் வீக்கமாக இருந்துச்சு, மாடு தீன் எடுக்கல, மாட்டுக்கு காய்ச்சல் இருந்துச்சு. பால் கறந்து பார்க்கும்போது பால் மஞ்சள் கலரில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பாலே தண்ணி மாதிரி மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம டாக்டரை கூப்பிட்டுட்டோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா, அந்த தண்ணி மாதிரி இருந்த பாலே தண்ணியாக வருமா. அதுக்கப்புறம் மடி அப்படியே பட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விதம் நம்ம பாலை கறந்து வடித்து பார்க்கும்போது வடிக்கையில் திரி திரியாக திட்டு திட்டாக நிற்கும். அப்படி இருந்துச்சுன்னா இன்னொரு விதம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் மடிநோவு தான். இப்போ பார்க்குறது மஞ்சள் கலரில் இருந்துச்சு பால். அது இன்னொன்று வடித்து பார்த்திங்கன்னா திட்டு திட்டாக நிற்கும். அது இன்னொரு விதம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மடிநோவுன்னு தெரிஞ்சு 5-6 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரம் ரெடி பண்ணிடலாங்க. அதே தெரியாமல் லேட் பண்ணோம், எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம 2 இன்ஜெக்ஷன் போட வேண்டிய இடத்துல 4 இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும். இப்போ 2000 செலவாக வேண்டிய இடத்துல 4000 செலவாகிற மாதிரி இருக்கும். மடிநோவு வர்றதுக்கான காரணம் சொல்கிறது பார்த்திங்கன்னா, மாடு சாணியை போட்டு அங்கேயே யூரின் போய் குளம்பாட்ட சேறு மாதிரி கலக்கி அதே இடத்துல படுக்கிறதுனால மடிநோவு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க. பால் கறந்து முடித்ததையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மாடு படுக்கிறதுக்கு விட மாட்டாங்க. அந்த துரவம் ஓப்பனில் இருக்கும், அது 1/2 hour கழித்து தான் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அரை மணி நேரத்துக்கு மாட்டை படுக்க விடக்கூடாது, சேத்துலலாம் படுக்க விடக்கூடாது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆச்சுனாவே மடிநோவு வந்துரும்னு சொல்கிறாங்க. இயற்கை முறை ஆல்வேஸ் பெஸ்ட்டு தாங்க. ஆனால் அது முன்னெச்சரிக்கையாக பண்ணி வச்சா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மடிநோவு வந்ததுக்கப்புறம் உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லதுன்னு கூட சொல்கிறாங்க. ஓகேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சீ திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? டாட்டா, பாய் பாய்.